இல்லைங்க, ஒரு சந்தேகம் இருந்துட்டு இருக்கு. ஞானசேகரனுக்கு எப்படி இவ்வளவு பெரிய ஒரு செயலை எப்படி அவர் செஞ்சாரு? அதை எடுத்த உடனே அந்த செயல் செஞ்ச பிறகு அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஏன் போலீஸ் தயங்கினது? அவருக்கு எந்த அமைச்சரோட தொடர்பு இருந்தது போலீஸ் கொஞ்சம் பயப்பட்டதுன்னு? அது அந்த சந்தேகம் ஒன்றும் டெல்லி லெவல்ல போலீங்க. அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல இதாங்க. நீங்க அவரை பிடிச்சிட்டீங்க, ஞானசேகரனை பிடிச்சிட்டீங்க, பிடிச்சி இனி கன்விக்ட் ஆயிட்டாரு, தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த சம்பவத்துக்கு உடனே இருந்தவர்கள், அந்த சம்பவம் நடப்பதற்கு காரணங்கள், அது பல்கலைக்கழக லெவல்ல இருக்கட்டும், லோக்கல் லெவல்ல இருக்கட்டும், இல்ல அரசியல் அங்க இருக்கிற அரசியல் சூழ்நிலையா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனா இதற்கெல்லாம் காரணம் யார்? நம்ம யாரையும் கூட்டி காமிக்கல, இவங்க தான் பண்ணாங்க, இவங்க காரணம் சொல்லல நம்ம. அது ஆனா ஒண்ணுங்க, இது யாராவது இவங்க கூட இவங்க தொடர்புல இருந்தவங்க யார் யாரு, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க யார் யாரு? இப்ப அந்த ஆர்ஜி கார் இதுல கரெக்டா வருதுங்க. பல அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற அதிகாரிகளை அவங்கள ஹெல்ப் பண்ணாங்க, கேஸ் எடுக்காம பண்ணாங்க. காலேஜ்ல ஒரு இதான பிறகுதான் ஸ்ட்ரைக் ஆரம்பிச்ச பிறகு கல்கத்தாவே கொந்தி எழுப்பிடுச்சு ப்ரொடெஸ்ட்ல. அதுக்கு பிறகுதான் நடவடிக்கை நடந்தது. அதே போலதான் இங்கேயும் நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தில் இதே மேட்டர் தான். அப்ப அந்த நபருக்கு அரசியல் தொடர்பு இருந்ததா இல்லையா? அது யாரா இருக்கட்டும்.